All Kitchen. இன்னைக்கு பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை லட்டு செய்ய 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். இதை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். நைஸா அரைச்சுக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிட்டோம். இப்போ இதை சலிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கும்போது சின்ன சின்ன துண்டுகள் இருந்தா மேலேயே நின்னுடும். இந்த மாதிரி சின்ன சின்ன அரைப்படாத துண்டுகள்லாம் இது மேலே ஃபில்டர் ஆகி நின்னுடும். இதை வெளியில் போட்டுடலாம். 1/2 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சாதா சர்க்கரையும் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். நாட்டு சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். சும்மா லேசாக ஒரு சுற்றி எடுத்தால் போதும். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கட்டியாயிடும். நம்ம அரைச்ச நாட்டு சர்க்கரையை பொட்டுக்கடலை மாவோட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் நெய் தாளிக்கிற கரண்டியில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடாகணும்னு அவசியம் கிடையாது. லேசான சூடு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சூடு பண்ண நெய்யை பொட்டுக்கடலை மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ஆறிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. அதனால் சூட்லேயே பிடிச்சிடணும். நல்லா கையாலே மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிக்கலாம். எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிட்டோம். இப்போ பொட்டுக்கடலை லட்டு ரெடி. பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை ரெண்டுத்துலையுமே அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது.